தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து புஷ்பா 2. புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். இயக்குனர் சுகுமார், நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்திய அளவில் இல்லை உலக அளவிலே ரொம்ப பிரம்மாண்டம் வழியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன்னா என்ன சொல்லணும்னா, புஷ்பா 1ல் வந்து எப்படி வந்து கதாநாயகன் வந்து புஷ்பராஜ், அதாவது அல்லு அர்ஜுன் வந்து காட்டுக்குள்ளே வந்து செம்மரை வெட்ட போன ஒரு சாதாரண கூலிக்கு வேலைக்கு போன ஒரு ஆள் வந்து எப்படி வந்து படிப்படியாக வந்து முன்னேறி அந்த ஊர்லேயே வந்து செம்மரன்னா புஷ்பாவோட பேர் தான் தெரியணும் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்தாரோ, அதே லைனை வச்சுக்கிட்டு தான் இரண்டாம் பாகமும் உருவாயிருக்கு. இங்கே வந்து முதல் பாகத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்தாரோ அதை விட 100 மடங்கு வளர்ச்சி வந்து புஷ்பா 2ல் காமிக்கிறாங்க. இந்த புஷ்பா இப்படி வளர்ந்துட்டு இருக்க புஷ்பாவுக்கு பின்னணியில் அவரோட குடும்பம் இருக்குது. குடும்பத்தோட உணர்ச்சிகள், தன்னோட அப்பாவுக்கு 2வது மனைவிக்கு பிறந்த பையன் அவர் என்னென்ன பிரச்சனைகளை சமூகத்தில் சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வச்சுட்டு, சேம் டைம் வந்து புஷ்பானா வந்து ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து வைல்டு ஃபயர்னால் இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து அப்படியான ஒரு ஆள் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. முதல் பாகத்தில் வந்து இவ்வளோ கடத்தல் பண்ணுற புஷ்பாவை வந்து காவல்துறை அதிகாரியாக வந்து ஃபகத் ஃபாசில் வந்து தடுக்கிறாரான்ற ஒரு கேள்வியோடு முடிச்சிருப்பாங்க. இரண்டாம் பாகத்துலேயும் ஃபகத் ஃபாசில் வந்து அந்த புஷ்பராஜுக்கு எதிராக நிறைய இது பண்ணுறாரு. அந்த பிரச்சனைகளை வந்து புஷ்பராஜை வந்து அடக்க முடியுதா, புஷ்பாவை வந்து யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுதா, இவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி சாத்தியம், இது எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆக போகுது அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட ஒன்றே வச்சுருக்காங்க. படத்தோட ப்ரொமோஷன் ட்ரைலரில் என்ன பிரம்மாண்டம் வெளிப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த படத்தோட ஆரம்பத்தில் நமக்கு பார்க்கும்போது சில ஜப்பான்லேருந்து அந்த படம் ஆரம்பிக்குது. அப்படியே நம்மளை எந்திரிச்சு நிற்க வைக்கிற மாதிரி நம்மளை வந்து ஸ்டன் பண்ணுற மாதிரி சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நடக்குது. அப்படி ஆரம்பிக்கவும் இந்த கதை வந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு புஷ்பா வந்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து சித்தூரில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஐக்கான வளர்றாரு அப்படின்றத வந்து இயக்குனர் வந்து காட்சியாக காமிக்கிறாரு. இந்த காட்சிகளில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு செம்மர கடத்தல் வந்து அது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது, அதுக்கு பின்னாடி அரசில் வந்து எவ்வளோ பணம் அவங்களுக்காக போகுது, இந்த காவல்துறை வந்து இது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குதுன்றதை வந்து விலாவரியாக முதல் பகுதியில் இயக்குனர் வந்து சொல்கிறாரு. இந்த கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே வந்து என்ன ஆகுதுன்னா, புஷ்பாவோட ஃபேமிலி, அதாவது புஷ்பாவோட மனைவியான ராஷ்மிகா மந்தனா ஸ்ரீவல்லி கேரக்டர் ப்ளஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியெல்லாம் வந்து புஷ்பா மேலே வச்சுருக்க அனுபவம். ரெண்டாவது வந்து புஷ்பா ஏங்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே கிடைக்காத ஒரு சூழலில் இருக்கும். அதெல்லாம் வந்து கிடைக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு லேயரும் சேம் டைம் அந்த கதையோடு அப்படி இணைஞ்சு போயிட்டு இருக்குது. படத்தோட பலம்னு என்ன சொல்லணும்னா, சில படங்கள் வந்து இயக்குனர் படமாக இருக்கும், சில படங்கள் வந்து நடிகரோட படமாக இருக்கும். ஆனால் ரொம்ப அபூர்வமாக சில படங்கள் என்ன ஆகிடும்னா இயக்குனர் படமாகவும் இருக்கும், அதே நேரம் வந்து நடிகரோட படமாகவும் இருக்கும். புஷ்பா 2 அப்படி உருவாகின ஒரு படம் தான். இயக்குனரோட விஷன் என்னவா அந்த ஸ்க்ரீனில் இருக்கணுமோ சேம் டைம் வந்து அந்த அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு கதாபாத்திரம் அந்த கதைக்குள்ளே வரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. சுகுமார் ப்ளஸ் அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரோட படமாகவே புஷ்பா 2 உருவாயிருக்கு. புஷ்பா 1 இருந்த மாதிரியும் நிறைய அதிரடியான ஆக்ஷன் சீக்வன்சஸ், அப்புறம் வந்து இந்த பாடல் காட்சிகள் இருக்க அந்த பிரம்மாண்டம், அப்புறம் வந்து அந்த விஷுவலாகவே வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப இயக்குனர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் இந்த படத்தோட பெரிய பலமே வந்து ஒளிப்பதிவு தான். அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் காட்சியாக இருக்கட்டும், சேம் டைம் வந்து ராஷ்மிகாவுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் உண்டான காதல் காட்சிகளாக இருக்கட்டும், பாடல்கள், இதில் எல்லாமே வந்து ஒளிப்பதிவு வந்து தனித்துவமாக இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம வந்து பீலிங்ஸ்னு சொல்ல ஒரு சாங்கு பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து பார்க்கும்போது வந்து விஷுவலாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வீடியோ சாங்காக வந்ததுக்கப்புறம் பெரிய வைரல் ஆகும். அதே நேரம் அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கு உண்டான சண்டை காட்சிகள், அந்த மோதல்கள், இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஈகோ கிளாஷு, ப்ளஸ் 2 பேர் ரிலீஸ் காமெடி ட்ராக்லாம் கூட இருக்குது. அந்த காமெடி ட்ராக்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு சீனில் வந்து தேட்டரில் சிரிக்காதாலே இல்லைன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அல்லு அர்ஜுனோட பாடி லாங்குவேஜும் ப்ளஸ் ஃபகத் ஃபாசிலோட பாடி லாங்குவேஜ் மட்டுமே பேசிக்கிற இடம்லாம் இருக்குது. அது ரொம்ப நல்லா ரசிகர்கள்ட்ட ரொம்ப கவர்ந்துருக்கக்கூடிய விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. புஷ்பா ஸ்ரீவல்லி இந்த 2 கதாபாத்திரத்தை வச்சு போய் ஒரு படம் பண்ணலான்ற மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ராஷ்மிகாவுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் உண்டான காதல் காட்சிகள்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளே வந்து ஒரு மாதிரி புன்னகையோடு பார்க்குற அளவுக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 2 பேர் வந்து பேசிக்கிற அந்த காதல் மொழிகளாக இருக்கட்டும், தன் மனைவிக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கணவனாகவும் ரொம்ப அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சாய்ஸாகவே வந்து அல்லு அர்ஜுன் இருக்கார். சேம் டைம் வந்து ஒரு மாசான காட்சிகள்லையும் அவர் ஸ்க்ரீனில் ஸ்லோ மோஷன்லையோ இல்லை வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லையோ அந்த பிஜிஎம் பண்ணும்போது டோட்டலாக வேற ஒரு புஷ்பாவை மாறுறாரு. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொம்ப அழகாகவே அல்லு அர்ஜுன் வந்து கையாண்டிருக்காரு. இரண்டாம் பாகத்தில் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு நிறைய காட்சிகள் இருக்குது. வந்து எப்படியெல்லாம் வந்து புஷ்பாவை தடுக்க முடியும், புஷ்பா போடுற எல்லா பிளானையும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபகத்தோட கேரக்டர் வந்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அடுத்தது என்னன்ற மாதிரி சுவாரஸ்யம் இருக்குது. அவ்வளோ பெரிய காட்டில் வந்து பல டன்னில் இருக்க செம்மரக்கட்டைகள் வந்து எப்படி ஒரு ஆளால் இங்கே வெளில கொண்டு வர முடியுது, அதை வந்து அவ்வளோ பெரிய ஒரு காவல்துறையில் ஏன் தடுக்க முடியலன்றது வந்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின் எல்லாமே வந்து உடைக்கிற மாதிரி சில இடங்களில் வந்து காட்சிகள் அந்த மாதிரி இயக்குனர் வச்சிருக்காரு. அது ரொம்ப கொஞ்சம் சில இடங்களில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே வந்திருக்கு. இது வந்து 2000 துவக்கத்தில் அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதையாக இருக்குங்காட்டி அன்றைக்கி இருக்க செட் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் வந்து ரொம்ப தத்ரூபமாகவும் நம்ம அந்த படமாக பார்க்கும்போது அவ்வளோ 100 லாரிங்க 2000 டன் செம்மரக்கட்டை அப்படின்றதெல்லாம் நம்ம அப்படியே விஷுவலாக அது அவங்க சொல்ல அந்த விஷுவலாக அதை காட்டும்போது செட் ஒர்க் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி விஎஃப்எக்ஸ் ப்ளஸ் எடிட்டிங் ஒர்க்கும் வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கச்சிதமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு. குறிப்பாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத்தோட பின்னணி இசை, அவர் பின்னணி இசையும் பண்ணியிருக்காரு, பாடல்கள் அவர் தான் பண்ணியிருக்காரு. பின்னணி இசையில் சாம்சியஸும் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து அந்த இணைஞ்ச அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டதில் வந்து சில இடங்களில் வந்து இந்த கதையோட வேகத்துக்கு வந்து அந்த 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 பிஜிஎம்ஸ் வந்து எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு அந்த மாஸ் படத்துக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குமோ அது கரெக்டாக கச்சிதமாக இருக்குது. அதே மாதிரி இயக்குனர் சுகுமார் வந்து நம்ம வந்து ரொம்ப பிரம்மாண்டமான படங்கள் இந்திய சினிமாலெல்லாம் வந்துட்டு இருக்குமோ அப்படின்னு நிறைய சில கேஜிஎஃப் மாதிரியோ இல்லை வந்து ஆர்ஆர் மாதிரியோ நிறைய பிரம்மாண்டமான படங்கள் வேறு கதைகளோட வேறு ஒரு கான்செப்டோடு வந்திருக்கு. இது வந்து ஒரு யதார்த்த கதையும் இப்படி ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கான்னு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் லாஜிக்கெல்லாம் கழட்டி விட்டுட்டு சுகுமார் வந்து வேற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு வந்து லாஜிக்கை தனியாக ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த புஷ்பா வந்து ரசிகர்களுக்கு வந்து வேற ஒரு படமாகவே தெரியும். லாஜிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து பல இடங்களில் சோர்வை கொடுக்கும். முக்கியமாக வந்து சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அது பிரம்மாண்டமாக அவ்வளோ பேர் வந்து ஒரு அரசாங்கத்தை எதுக்கிற அளவுக்கு இருக்க காட்சிகள்லாம் வந்து ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்கும். பட் லாஜிக் எனக்கு தேவையில்லை, ஒரு சினிமாவோ ஜாலியாக நான் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த புஷ்பா வந்து நல்லா விருந்தாவே இருக்குது. அதுக்கேற்ற கதையும் திரைக்கதையும் வந்து சுகுமார் வந்து கச்சிதமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பேன் இந்தியா ஃபிலிமாக வந்து வரக்கூடிய படங்களில் வந்து சில இடங்களில் வந்து தமிழ் படுத்தும் போது தமிழ் டப் பண்ணும்போது வந்து அது வசனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். புஷ்பா டூவில் நிறைய வசனங்கள் வந்து ரொம்ப கனெக்டிங்காகவும் அது எமோஷனாகவும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மதன் கார்கி எழுதியிருக்காரு. அது ரொம்ப கொஞ்சம் லைவாகவும் இந்த படத்தை வந்து ஒரு தெலுங்கு படமாக கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தமிழ் படமாக ஓகே தமிழ் படம் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் வந்து யோசிக்க வச்சுருக்காரு. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா படம் கிட்டத்தட்ட வந்து 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய அவ்வளோ டியூரேஷனோட இருக்க ஒரு படம். முதல் பாதி வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த புஷ்பா 1ஓட வைப்பில் இருந்துட்டு அப்படியே நம்ம ரெண்டாவது படம் பார்க்க போகிறோன்ற ஒரு ஆர்வத்தில் முதல் பாதி கொஞ்சம் நல்லாவே நீட்டாக ஒரு அழகாக போயிட்டே இருக்குது. கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எங்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து இதை அப் பண்ணுற மாதிரி இயக்குனர் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் 2ஆம் பாதியில் பல இடங்களில் வந்து இந்த சோர்வை தருது. குறிப்பாக வந்து பார்த்த சீனே பார்க்குற மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஃபேமிலிக்காக அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின புஷ்பா வந்து ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன எதிரிக்காக வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சில இடங்களில் ரொம்ப தொய்வை கொடுக்குது. 2ஆம் பாதியில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் இயக்குனர். அது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாகவே தெரியுது. தமிழ் பாடல்கள் இந்த படத்தில் வந்து தெலுங்கை வச்சே பேஸாகி உருவானாலுமே தமிழில் வந்து அதை வந்து தமிழ் மொழியிலையும் கொண்டு வரும்போது அதோட லிரிக்ஸ் எல்லாம் பாடல் வரிகள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ரொம்ப வந்து ஏதோ வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரியே சில இடங்கள்லாம் தோணுச்சு. அதெல்லாம் வந்து நல்ல மியூசிக் இசை நல்லா இருந்தாலும் கூட அந்த வரிகள் வந்து சில இடங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் கவனப்படுத்திருக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி லாஜிக் பிரச்சனை நிறைய இடங்களில் வந்து இந்த லாஜிக்கை வந்து நம்மளால் வந்து ஒரு சாதாரண ஒரு செம்மரக்கட்டை வெட்ட காட்டுக்குள்ளே போன ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்தார் அப்படின்னா அதில் நம்ம லாஜிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அது ஒரு லாஜிக் இல்லாத கதையாக தான் இருக்க போகுது. பட் இருந்தாலுமே நம்மளை ஆடியன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி சில இடங்களில் சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம் இயக்குனர். அதை பண்ணாமல் வந்து சும்மா எடுத்தோன்னே வந்து ஒரு கையில் ஒரு கோடாரி கிடச்சிதுன்னா நாயகன் வந்து அவ்வளோ பேர் அடித்து தும்சம் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருக்காரு. சில இடங்களில் லாஜிக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை புத்திசாலித்தனமாக எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அந்த ஒரு 3.5 மணி நேரம் படம்ன்றது வந்து ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமான ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையோ செகண்ட் ஹாஃப்லையோ நிறைய காட்சிகள் தேவையற்ற காட்சிகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். அதை கட் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு இன்னுமே கொஞ்சம் கிரிப்பான கதையாகவே புஷ்பா 2 உருவாயிருக்கும். இயக்குனர் வந்து அந்த காட்டை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவ்வளோ வன விலங்குகள் இருக்குது, அவ்வளோ சந்தன மரம் செம்மரம்னு சொல்லி அவ்வளோ வளங்களை வந்து ரொம்ப ஈஸியாக அழிச்சிட்டு ஒருத்தரோட கதையை நம்ம எடுக்கிறோம். அவ்வளோ பெரிய டானா அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்குறாரு. அவர் யாருக்காக உருவாக்குறாருன்ற அந்த ஒரு அறம் வந்து இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். கேஜிஎஃப்பில் கூட வந்து அந்த நாயகன் வந்து அவ்வளோ தங்கத்தை எதுக்காக எடுக்கிறேன்னு கேட்டால் அவங்க கூட இருந்த மக்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பாரு. கேஜிஎஃப்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குவார். அது தவறான ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த கதையோடு நம்ம ஒரு ட்ராவல் ஆகி வரும்போது ஓகே ஏதோ ஒரு நியாயத்துக்காக இந்த வேலை செஞ்சாருன்னு கூட இருக்கும். பட் இந்த செம்மரத்தை ஏன் வெட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த படம் வந்து முதல் பாட்டில் 2வது பாட்டிலே அதுக்கான பதில் இருக்குன்னு பார்த்தா அந்த பதில் இயக்குனர்கிட்ட இருந்து சரியாக வரல. இப்படி வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமில் அந்த செம்மர கடத்தில் வந்து ஒரு லேயராக வச்சுட்டு அப்போ இங்கேருந்து எப்படி ஒரு புஷ்பராஜன் வளர்ந்து புஷ்பாவோட டவுன்ஃபாலு புஷ்பா எப்படி வந்து ஒரு மாசான ஒரு ஆளாக வராருன்றதை யோசித்த இயக்குனர் வந்து
அந்த காட்டில் இருந்து அங்கேருந்து ஏதோ ஒரு அதிகாரிகளையோ இல்லை ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை வந்து இந்த காட்டை அழிக்கக்கூடாது, இந்த காட்டை வந்து இப்படி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை ஒரு ஆட் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணியிருந்தால் வந்து இந்த படத்தோட ஒரு கோர் ஐடியாவாகவும் நல்லா இருந்திருக்கும். சேம் டைம் வந்து இவ்வளோ மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு படத்தில் வந்து ஒரு விஷயம் தவறான விஷயம் அதை செய்யக்கூடாது அப்படின்றது வந்து இயக்குனர் வந்து தன்னோட கதையில் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ண மாதிரி இருந்திருக்கும். இயக்குனர் வந்து அந்த இடத்துல விட்டுட்டாருன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. மொத்தத்தில் புஷ்பா 2 எப்படி இருக்குன்னா ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். இந்த படத்தில் வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, சாங் வேணுமா சாங் இருக்குன்ற மாதிரி, ஃபேமிலி எமோஷன் வேணுமா அதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி மொத்தமாக ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போய் அந்த படத்தை பார்க்கறதுக்குண்டான அத்தனை வேலையும் வந்து இயக்குனர் வந்து ரொம்ப யோசித்து இதெல்லாம் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்ற விஷயத்திலலாம் வந்து ரொம்ப தெளிவாக அந்த கதையை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஜதரான்னு சொல்லிட்டு ஒரு சாமிகிட்ட போயிட்டு அல்லு அர்ஜுன் வந்து பெண் வேஷமிட்டு ஒரு இது பண்ணுறது ஒரு சீன் இருக்குது. அங்கே ஒரு பாட்டும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது அந்த இடத்துல. அது வந்து இப்படியாப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோ வந்து அந்த விதத்தில் யோசிச்சது ஒரு நல்லா இருந்துச்சு. சேம் டைம் அந்த காட்சி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ, ஏன்னா ரொம்ப வந்து எமோஷன்ஸாக ரொம்ப இழுவையான மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது ஃபகத் பாசிர், ராஷ்மிகா, அப்புறம் வந்து இந்த படத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட கதாபாத்திரம் எல்லாருமே தங்களுக்கான வேலையை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன சொதப்பல். இதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கமர்ஷியல் படமாகவும் போர் அடிக்காமல் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு திருப்தியான படமாகவே புஷ்பா 2 உருவாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.